உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் பல மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் பயன்படுத்தியும் அது வேலை செய்யாமல் போயிருக்கா? லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுறது விஷயம் இல்லை, உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடிய சரியான டெக்னிக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சரியான முறையில் ஃபாலோ பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் விரும்புகிற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகவே உங்கள் கையில் இருக்கும். இதை சரியாக முறையாக பின்பற்றுவது எப்படி? இதற்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய அடுத்த கேள்வியாக இருக்கும். உங்களுக்கான பதில் மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி அப்படிங்கிற இந்த சீரியஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈர்ப்பு விதியை பற்றின முழுமையான புரிதலை முதல்ல ஏற்படுத்தி அதற்கப்புறம் என்னென்ன பயிற்சிகள் உங்களுக்கு செட் ஆகும், அந்த பயிற்சிகளையெல்லாம் எப்படி சரியாக செய்கிறது அண்ட் அந்த பயிற்சிகளை செய்கிறதுக்கான கைடன்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே இந்த வீடியோ தொடர் மூலமாக ஈர்ப்பு விதி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருவது தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி சீரீஸ். இது பகுதி 3. இதுக்கு முன்னாடி போடப்பட்ட 2 வீடியோக்களில் நீங்கள் எது மாதிரியான இலக்குகளை உருவாக்கணும், அந்த இலக்குகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அதற்கும் நோக்கத்துக்கும் என்ன சம்பந்தம், அது ஏன் முக்கியம் அண்ட் குறிப்பாக எக்ஸ்பிரஷனை பற்றி பார்த்தோம். எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ஈர்ப்பு விதிக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பகுதி 3ல் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது எப்படி செயல்படுகிறது, அதோடு சேர்த்து இந்த ஈர்ப்பு விதி டெக்னிக்ஸை பற்றியும் நாம் இந்த பதிவின் மூலமாக பார்க்க இருக்கிறோம். ஈர்ப்பு விதி பயிற்சியில் ஒரு சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட் என்னன்னா, இந்த பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் இதை 2 விதமாக பிரிச்சிடலாம். முதலாவது எக்ஸ்பிரஷன், 2வது மெயின்டெனன்ஸ். இதை பற்றி நாம் போன பதிவில் பார்த்தோம். அது என்ன, அதை எப்படி பண்ணுறது, உங்களுக்கான ரைட் டெக்னிக் என்ன அப்படிங்கிறது நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது வரைக்கும் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, தொடங்கலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. மேனிஃபெஸ்டேஷன் எப்படி வேலை செய்கிறது? முரண்படாத தெளிவான இலக்கு, மன ஒருமைப்பாடு, உணர்வு நிலை, இவை அனைத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு செயல். இவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் ஒன்றிணைக்கும் போது உங்களது மனதில் இருக்கும் எண்ணமானது எண்ண ஆற்றலாக மாற்றப்பட்டு அது பிரபஞ்சத்தில் பதிவாகிறது. பிரபஞ்சத்தில் பதிவான ஒரு குறிப்பிட்ட விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரபஞ்சம் அதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான பலவிதமான விஷயங்களை உங்களை நோக்கி அனுப்பிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக அந்த பாதையில் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. பிரபஞ்சமானது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், அதை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய பாதையில் பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் அது உங்களுடையதாகிவிடும். அதாவது நீங்கள் எதை விரும்புனீங்களோ அது நிஜமாகிவிடும். இப்படி தான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது செயல்படுது. ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது இந்த இடத்துல எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆரம்பிக்கிற இடம் பாயிண்ட் ஏ அப்படின்னா பாயிண்ட் பி அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும். இந்த பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படலாம். அதையெல்லாம் உங்கள் பக்கம் அலைன் பண்ணி விடுறது தான் ஈர்ப்பு விதி. அப்போது நாம் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக உங்களுடைய எண்ணத்தை பிரபஞ்சத்தில் பதிய வைக்கணும். அவ்வளோதான். பிரபஞ்சத்துக்கு நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படிங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அந்த மெசேஜை எத்தனை முறை அனுப்பணும்? ஒரு முறை அனுப்பினால் போதும். நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய எண்ணத்தை ஒரே ஒரு முறை வெளிப்படுத்திவிட்டால் அதுவே போதுமானது. இது எதுக்கு அப்படின்னா, பிரபஞ்சத்திற்கு செய்தி அனுப்புவதற்காகத்தான். அதாவது பிரபஞ்சத்தில் உங்களுடைய தாட்ஸை தாட் எனர்ஜியாக என்ன ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணி பதிய வைக்கிறதுக்கு ஒரு முறை டெக்னிக்கை ஃபாலோ பண்ணினா போதும். இதை தினந்தோறும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் தினந்தோறும் ஃபாலோ பண்ணுற டெக்னிக் அப்படிங்கிறது உங்களுக்கு வேறு சில விஷயங்களை செய்யணும். அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் எதை வெளிப்படுத்துனீங்களோ, பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை பதிவு பண்ணீங்களோ அது உங்களை நோக்கி வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் அதை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த 2 விஷயங்களையும் சமநிலையில் வைத்துக்கொள்வதற்காக, பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கை முறையில் சில விஷயங்களை நீங்கள் பயிற்சிகளாக செய்யணும். அப்படி செய்யும்போது
நான் சொன்ன இந்த விஷயம், இந்த பேலன்ஸ்டு ஆக்ட் அப்படிங்கிறது வந்து நடக்கும். அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது அது உங்களை நோக்கி வரும், நீங்கள் அதை நோக்கி போவீர்கள். இப்போது நீங்கள் ஒரு எண்ணத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். ஒரு இலக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இலக்கை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான சூழல் இருந்தால் அது வந்து இந்த தாட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். நம்ம முன்னாடி பார்த்தோம், முரண்படாத தெளிவான இலக்கு இருக்கணும், மன ஒருமைப்பாடு இருக்கணும், உணர்வு நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். இந்த மூணையும் ஒன்றாக இணைச்சு வெளிப்படுத்துகிற ஒரு செயல், அதாவது ஈர்ப்பு விதி டெக்னிக் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த 3 விஷயத்தையும் ஒன்றா இணைச்சி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. ஆனால் இந்த இடத்துல ஒரு 3 விஷயம் இருக்குது இல்லைங்களா? முரண்படாத தெளிவான இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்ற 2 விஷயங்களை ரொம்ப எளிமையாக கொண்டு வந்து விட முடியும். ஆனால் நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். அதோடு அதற்கு முரண்பாடு இல்லாத மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த முரண்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்டென்ஷன் அப்படின்னு நம்ம முதல் பதிவில் ஒரு விஷயம் பார்த்தோம். த பவர் ஆஃப் இன்டென்ஷன், இந்த நோக்கத்தினுடைய சக்தி என்ன, அது ஏன் முக்கியம் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். இந்த நோக்கத்துக்கு உங்களுடைய இலக்குகள் முரண்பட்டதாக இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய இப்போதைய நோக்கங்கள், இந்த விஷயம் வந்து நீங்கள் முதல் பதிவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் அது புரியும். முதல்ல அந்த பதிவை பார்த்தவர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். பார்க்காதவங்க தயவுசெய்து இதை பார்த்து விட்டு அதற்கு பிறகு வரிசைப்படி 1, 2, 3 அப்படின்னு வீடியோக்களை பாருங்கள், பயிற்சிகளை செய்யுங்க. இப்போது நீங்கள் ஒரு இலக்கை உருவாக்குறீங்க, ஆனால் உங்களுடைய இப்போதைய நோக்கமானது அதற்கு முரண்பட்டதாக இருக்குது அப்படின்னு நம்ம முதல் பதிவில் முதல் வீடியோவில் நம்ம பார்த்தோம். அப்படி ஒரு முரண்பாடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை இப்போதைய நோக்கமானது அந்த இலக்கை நோக்கி செயல்படுவதற்கு அல்லது அதை கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, பிரபஞ்சத்துக்கு அதை செய்தியாக அனுப்புவதற்கு அதை அனுமதிக்காது. நிறைய நெகட்டிவ் தாட்ஸை உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள ஆசை இருக்கும், இதை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கும். ஆனால் அதற்கு எதிரான நிறைய நெகட்டிவான சிந்தனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். இது உங்களால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் அது எழுப்பும். அதே மாதிரி நாம் இங்கே இந்த பதிவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் முடிவு பண்ணாத ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை முறை, ஒரு பெரிய ஒரு இலக்கை நம்ம இங்கே முன்வைக்க போகிறோம் இந்த பயிற்சியின் மூலமாக. அதெல்லாம் அடையணும்னா பொறுமை வேணும். ஏன்னா அதனால தான் அடுத்த 5 வருடத்தில் அப்படிங்கிறத நாம் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வரவிடாமல் இந்த உங்களுடைய தற்போதைய நோக்கமானது, அந்த சூழ்நிலையானது தடுத்துக்கிட்டே இருக்கும். பலவிதமான தடங்கல்களை அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஏன் அப்படின்னா, நம்ம முதல் பதிவில் பார்த்த மாதிரி உங்களுடைய இப்போதைய சூழ்நிலையானது, இப்போதைய நோக்கமானது உங்களுடைய மிகப்பெரிய அந்த இலக்கை அடையிறதுக்கு முரண்பட்டதாக இருக்குது. இரண்டாவதாக எங்கே முரண்பாடு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆழ்மன பதிவில் முரண்பாடு வரும். இப்போ ஒரு இலக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த இலக்கை அடையிறதுக்கு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏற்கனவே பதிவாக இருக்கக்கூடிய நெகட்டிவான பதிவுகள் அல்லது அனுபவங்கள் அல்லது நீங்கள் நம்பக்கூடிய நம்பிக்கைகள், நீங்கள் வச்சிருக்கிற கொள்கைகள், இது எல்லாமே தடைகற்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ நம்ம பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரியாக நம்ம பிரித்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? முதலாவது எக்ஸ்பிரஷன், ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் வரக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் பின்பற்றும் போது உங்களுடைய மனதில் அந்த இலக்கை அடையிறதுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறையான கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் அனுபவங்களையும் மாற்றுவதற்கான பயிற்சிகளாக இருக்கும். இது அந்த மெயின்டெனன்ஸ் ப்ராக்டிஸில் பண்ணக்கூடிய சில பயிற்சிகள் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் அந்த மெயின்டெனன்ஸ் ப்ராக்டிசஸ் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் அப்படின்னு கூட நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. சும்மா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது. நம்ம எதை கேட்குறோமோ அதை நம்ம அடையிறதுக்கு நம்ம மனதில் ஏதாவது தடைகள் இருக்கா, ஏதாவது நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கா, பதிவுகள் இருக்கா, அதை சரி செய்கிறது, அதை பாசிட்டிவாக மாற்றுறது, அதை நோக்கி நம்ம பயணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்மை சரி செய்து கொள்ளும் பயிற்சிகளும் அவசியம். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் உருவாக்குற இலக்கு அப்படிங்கிறது
உங்களுக்கு முரண்படாததாக இருக்க வேண்டும். அப்போது என்ன பண்ணலான்னா இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. முதலாவது ஆப்ஷன், முதல்ல உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. அந்த இலக்கை பற்றி யோசிக்கும்போது உங்களுடைய மனதில் அதற்கு முரண்பாடுகள் தென்படுகிறதா அப்படின்னு பாருங்கள். இதை பற்றி நான் கடைசியில் கேள்விகள் கேட்குறேன், ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். போன 2 பதிவில் கொடுத்த மாதிரியே அந்த முதல் 2 வீடியோக்களில் சொல்லப்பட்ட அந்த ஹோம்ஒர்க்கை, அந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதோடு சேர்த்து இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம ஒரு இலக்குன்னு எதை நிர்ணயம் பண்ணலாம், எதை அடையிறதுன்னு பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி எதை கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாகிவிடும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவினுடைய கடைசியில் பார்க்கலாம். அடுத்தது மன ஒருமைப்பாடு, உணர்வு நிலை, இவை அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக். இப்போ ஒரு டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணும்போது, எஸ்பெஷலி நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷன் டெக்னிக் முதல் முறையாக பிரபஞ்சத்திற்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உட்காரும்போது உங்களுடைய மனநிலை ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ் இருக்கணும். உங்களுடைய உணர்வு நிலை அப்படிங்கிறது அதற்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்கள் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள போகிறீங்க. நான் சும்மா உட்காந்து இந்த மாதிரி ஒரு டெக்னிக் எழுத சொன்னாங்க, எழுதிட்டேங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கட் பண்ணி ஒட்ட சொன்னாங்க, நான் ஒட்டிட்டேங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல செயல் முக்கியம் அல்ல. நிறைய பேர் எங்கே தவறு செய்கிறாங்க அப்படின்னா, இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிட்டா நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. டெக்னிக்கில் விஷயமே கிடையாது. டெக்னிக் அப்படிங்கிறது என்னென்னா, எனக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் இருக்கிறார், ஒரு நபருக்குள்ளே ஒரு இயற்கை காட்சியை பார்க்குறாரு, அதை அவர் ரசிக்கிறார். இப்போ அவர் வெளிப்படுத்துகிறாரு. அந்த நபர் யாராக இருக்கிறாரோ அப்படி தான் அவர் வெளிப்படுத்துவார். அவர் ஒரு பாடகராக இருந்தால் பாட்டின் மூலமாக வெளிப்படுத்துவார், கவிஞராக இருந்தால் கவிதையின் மூலமாக வெளிப்படுத்துவார், ஓவியராக இருந்தால் ஓவியத்தின் மூலம் வெளிப்படுத்துவார், ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் ஃபோட்டோகிராஃபி மூலமாக வெளிப்படுத்துவார். இது எதுவுமே இல்லையா? அவர் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் இருக்கிறாரா? சாதாரண வார்த்தைகள் மூலமாக சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி வெளிப்படுத்துவார். எப்படியோ அவர் அதை வெளிப்படுத்துகிறாரா? இப்போது அவர் எப்படி வெளிப்படுத்துகிறாரு? ஃபோட்டோ மூலமாகவா, கவிதையின் மூலமாகவா, பாட்டின் மூலமாகவா, படத்தின் மூலியமாகவா, ஓவியத்தின் மூலியமாகவா, வீடியோ மூலமாகவா, வார்த்தையின் மூலமாகவா அப்படிங்கிறது எல்லாமே டெக்னிக். இது எல்லாமே டெக்னிக். இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விஷயம் என்னங்க, அந்த விஷயம் நமக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோ அதைத்தான் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டாவே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கில் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே இம்ப்ரெஷன், எக்ஸ்ப்ரெஷன் தான் முக்கியம். நமக்குள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு வர்றது தான் டெக்னிக். அந்த நமக்குள்ளே இருக்கிற விஷயம் வெளியே கொண்டு வரப்படும் போது எப்படி இருக்க வேண்டும் என்கிற நம்முடைய மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஈர்ப்பு விதி பயிற்சிகளை பின்பற்றும் போது அந்த இடத்துல இதை மிஸ் பண்ணுறாங்க. டெக்னிக் அப்படிங்கிறது ஒரு உத்தி அல்லது ஒரு பயிற்சி, ஈர்ப்பு விதி பயிற்சி அப்படிங்கிறது கடைசி விஷயந்தான். அதுக்கு முன்னாடி உங்கள் மனநிலை எப்படி தயார்படுத்தி எப்படி அதை வெளிப்படுத்த போகிறீங்க, எந்த இலக்கை நீங்கள் முடிவு பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். இதுதான் முக்கியம். டெக்னிக் அப்படிங்கிறது 2வது பட்சம்தான். அடுத்த 5 வருடத்தில் நீங்கள் நினைக்கும் வாழ்க்கை முறையை அடைவதற்கு நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும்? சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டெக்னிக்ஸை 4 கேட்டகரியாக பிரிக்கிறோம். முதல்ல 2 விஷயம்னு சொல்லியிருப்பேன், எக்ஸ்ப்ரெஷன், மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறதுலையும் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற இந்த 2 பெரிய கேட்டகரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகளை 4 விதமாக பிரிக்கலாம். இந்த 4 விதமான பயிற்சிகளும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். முதலாவது எக்ஸ்ப்ரெஷன், 2வது கரெக்ஷன், 3வது மெயின்டெனன்ஸ், 4வது லைஃப் ஸ்டைல். இவைகள் அனைத்தையும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்தி அதற்கு ஏற்ற மனநிலை மற்றும் வாழ்க்கை முறை மூலம் உங்களை சரியான பாதையில் எப்பொழுதும் இருக்கும்படி பார்த்து கொள்வதே நீங்கள் விரும்பும் அனைத்தையும் அடைவதற்கான ரகசியம். இதை பற்றி நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் உங்கள் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் முதல் முறையாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த விருப்பங்களை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதற்கு ஒரு டெக்னிக், அதற்கு பிறகு மிச்சம் இருக்கிற டெக்னிக் மூலமாக உங்கள் வாழ்க்கையை சரியாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த பயிற்சிகள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களை நோக்கி ஈர்ப்பதற்கான காந்தமாக உங்களை மாற்றும். பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி உங்களுக்கு சாதகமாக செயல்படும்.
உங்களுக்காக ஈர்ப்பு விதியின் மூலமாக பிரபஞ்சம் அனுப்பும் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக ரிசீவ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸாக படிக்கற்களாக அதை மாற்றி நீங்கள் உங்களுடைய பயணத்தில் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. இதை இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வாழ விரும்பும் உங்களுடைய கனவு வாழ்க்கையை நிஜமாக்குவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். கேளுங்கள், வாழுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். த சீக்ரெட்டில் கேளுங்கள், நம்புங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே டு பி ஃப்ரேங்க், நீங்கள் நிறைய விஷயங்களை நம்பணும்னு அவசியம் கிடையாது. பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறீங்க, எப்படி கேட்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த மெத்தடை பயன்படுத்துகிறீங்க, கேட்குறீங்க. அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் வாழத் தொடங்க வேண்டும். அதற்கப்புறம் பிரபஞ்சம் உங்களை நோக்கி நிறைய விஷயங்களை அனுப்ப ஆரம்பிக்கும். நான் கேட்டுட்டேன், பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்ட்டு 4 சவத்துக்குள்ளே முடங்கி போய்விடுவதோ, எந்த செயலும் செய்யாமல் நீங்கள் அப்படியே இருப்பதோ, நீங்கள் செயலற்று இருப்பதோ உங்களுக்கான அந்த மேனிஃபெஸ்டேஷனை ஏற்படுத்தாது. எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். மண்ணுக்குள்ள ஒரு விதையை போட்ட உடனேயே அந்த விதை அப்படிங்கிறது சாஃப்டாக ஆரம்பிக்கணும், ஈரப்பதத்தை உறிஞ்சணும். அதற்கப்புறம் தான் ஓகே, நம்ம சரியான ஒரு சூழலில் விழுந்திருக்கோம், இப்போது நாம் முளைக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த விதைக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவானது அந்த முளைக்கும் தன்மையை ஆக்டிவேட் பண்ணுது. அந்த விதை செடியாக வளர்ந்து விருட்சமாக வளர்கிறது. இதான் மேனிஃபெஸ்டேஷன். எகெயின் இதை திரும்பவும் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அந்த அளவுக்கு முக்கியம் என்பதால். நீங்கள் எந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தினாலும் முதலில் உங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும். முதல்ல நீங்கள் இதை செய்யணும். விருப்பத்தை ஏன் வெளிப்படுத்த வேண்டும்? நம்ம முன்னாடியே பார்த்தோம். விருப்பத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் போது பிரபஞ்சத்தில் பதிவாகும். அதற்கு பிறகு ஈர்ப்பு விதி, நீங்கள் எதை பதிவு பண்ணீங்களோ அதை நடப்பதற்கான நிறைய விஷயங்களை உங்களை நோக்கி அனுப்பும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மேனிஃபெஸ்டேஷன் வேறு, லா ஆஃப் அட்ராக்ஷன் வேறு. மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது, அவ்வளோதான். அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை முறையை அதற்கு ஏற்றவாறு சரியாக வைத்து கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும். அதாவது மெயின்டெனன்ஸ் டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 3வது, அதைவிட முக்கியமாக அது உங்களுக்கு பொருந்தும் ஒரு டெக்னிக்காக இருக்க வேண்டும். காலப்போக்கில் உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு டெக்னிக்கும் உங்களுக்கு சாதகமாக அல்ல, பாதகமாகவே செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது என்னது உங்களுக்கு பொருந்தும் டெக்னிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய டெக்னிக் இருக்குது. அதாவது ஒரு டெக்னிக்கை பற்றி நிறைய பேர் சொல்லும்போது அதை ஒரு பொதுவான கோணத்தில் மட்டுமே சொல்கிறார்கள். அதாவது அதெல்லாம் ஒரு ஜென்ரல் ஐடியாஸ், கருத்துக்கள், பயிற்சிகள். இந்த விஷயத்தை பண்ணுங்க, நான் பண்ணேன், இவங்க பண்ணாங்க, நடந்துச்சு, நீங்களும் பண்ணுங்க. அதாவது ஒரு நபருக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் வேலை செய்தது அப்படிங்கிறதுக்காக அது எல்லோருக்கும் வேலை செய்யும் அப்படின்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு நான் முன்னாடியே போன பதிவுகளில் சொன்ன மாதிரி விசுவலைசேஷன் அப்படிங்கிறது ஈர்ப்பு விதியில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னிக். பட் சில பேரால் விசுவலைசேஷன் பண்ண முடியாது, சில பேருக்கு விசுவலைசேஷன் வராது. இது இயல்பு, இது நேச்சர். அவங்களோட தன்மையே அதுதான். அவங்க வேற மாதிரி அவங்க சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருடைய மனமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில பேர் கிரியேட்டிவாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப லாஜிக்கலாக இருப்பாங்க, சில பேர் கால்குலேட்டிவாக இருப்பாங்க, சில பேர் இன்ட்ரோவோட்டாக இருப்பாங்க, சில பேர் எக்ஸ்ட்ரோவோட்டாக இருப்பாங்க, சில பேர் ஆம்பிவோட்டாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களோட பர்சனாலிட்டி. மனிதர்களை எடுத்துக்கொண்டால் அவங்களுடைய இயல்பான குணாதிசயங்கள், அவங்களோட பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துலேயும் வெவ்வேறு தன்மை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு சூட்டாகக்கூடிய விஷயத்தை கொடுத்தா தான் அது அவங்களுக்கு வேலை செய்யும். விசுவலைசேஷன் செய்ய முடியாதவர்களுக்கு நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுங்கள் அப்படின்னா அவங்க எப்படி விசுவலைசேஷன் பண்ணுவாங்க? ஒரு கிரியேட்டிவான ஒரு நபருக்கு ஒரு ரோபோட்டிக்கான ஒரு பயிற்சியை நம்ம கொடுத்து இதை மாங்குன்னு செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் சலிப்பை ஏற்படுத்தும். சரி சொல்லிட்டாங்களே, இதை நம்பி செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள கிரியேட்டிவிட்டியோ அல்லது ஒரு சில புதுமையை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்குள்ள இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விதமான விஷயங்களை தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருக்கிறதோ, உதாரணத்துக்கு நன்றி எழுதி கொண்டே இருக்கிறது, கிராட்டிடியூட் அப்படிங்கிற பேரில் எனக்கு அதுக்கு நன்றி, காற்றுக்கு நன்றி, தண்ணிக்கு நன்றி, சாப்பாட்டுக்கு நன்றி, குழம்பு, ரசம், புளி, உப்புக்கு நன்றின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நன்றி எழுதி கொண்டே இருப்பது, இது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க, நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது.
ஆனால் அப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அது அவங்களுக்குள்ள சலிப்பை ஏற்படுத்துது, போர் அடிக்க ஆரம்பிக்குது. இது ஏன் எழுதணும்னு அவங்களுக்குள்ள பலவிதமான கேள்விகள் அவங்களுடைய மனம் உருவாக்குது. இது ஏன் அப்படின்னா, அவங்களுடைய மனம், அவங்களுடைய நேச்சருங்கிறது வேறு மாதிரி. முதல் முறையாக அந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி கேள்விப்படும் போது அவங்களுக்கு ஆர்வமாக இருக்குது, ஃபாலோ பண்ணுறாங்க, நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் நன்றி உணர்வு வெளிப்படுறதில்லை, ஆனால் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக செயல்படுவதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் நம்ம முழுமையாக அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம வெளிப்படுத்தணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே நம்ம சலிப்பை தானே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், நன்றி உணர்வை இல்லையே. அப்போ நம்ம எதை வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் இங்கே விஷயமே தவிர நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம என்ன எழுதுகிறோம், என்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுல விஷயம் இல்லை. அந்த டெக்னிக்கு பின்னாடி நம்முடைய உணர்வு நிலை, நம்முடைய மனநிலை, நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். அதைத்தான் நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. அது இல்லாமல் வெறும் வார்த்தைகளால் வெளிப்படுத்துறது உண்மையான வெளிப்பாடு அல்ல. அதை யார் வேண்டுமானாலும் ஈஸியாக செய்துவிட முடியும். ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு மாதிரியான தன்மைகளில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது அந்த ஒவ்வொரு தன்மையில் இருக்கக்கூடிய நபர்கள் முதல்ல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த டெக்னிக்கை அவங்க கண்டுபிடிச்சி முதல் முறையாக அவங்களுடைய இலக்குகளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் டெக்னிக்ஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போதே இது எனக்கு செட் ஆகுது, இது எனக்கு செட் ஆகலை அப்படின்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சு கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்ச விஷயங்களை அதற்கு பிறகு நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும். நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது பெரும்பாலானவர்களுக்கு, ஒரு சில கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். பிகாஸ் நிறைய புதுமையான விஷயங்களை விரும்பக்கூடியவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையை அவங்க பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி பயணிப்பதற்கும் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற வழிகளை அவர்கள் பின்பற்றி கொண்டே இருந்தால் இது ஒரு லைஃப் ஸ்டைல் டெக்னிக் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக அவங்க எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்க, எதை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதை நோக்கி அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்கள அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கரெக்ஷன் அப்படின்னு சில டெக்னிக்ஸை பார்த்தோம். கரெக்ஷன்னா என்னென்னா, நமக்கு சில விஷயங்கள் மாற்றணும், சில நம்பிக்கைகளை மாற்றணும், சில புதிய நம்பிக்கைகளை உருவாக்கணும். அப்போது இது எல்லாமே கரெக்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை, சிந்தனைகளை என்னுடைய மனதிலிருந்து நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன், அல்லது வேறு விதமாக நான் சிந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு அஃபர்மேஷனையோ அல்லது ஆட்டோ சஜஷன், செல்ஃப் சஜஷனையோ நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நபருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதோட கிராட்டிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதை எப்படி சரியாக செய்வது, சும்மா மாங்குன்னு எழுதாமல் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த 5 நிமிடம் என்பது நீங்கள் அதை தொடர்ச்சியாக ஒரு 3-4 மாதம் செய்துவிட்டால் அதுக்கப்புறம் அதை உங்களால் நிப்பாட்ட முடியாது. அதோடு இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு போர் அடிக்காது. அதை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எழுதி கொண்டே இருக்கும்போது அதுவே என்ன செய்யும் அப்படின்னா உங்களை ஒரு காந்தமாக மாற்றிவிடும். என்னை நோக்கி ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகளை பார்க்க வைப்பவராக உங்களை மாற்றிவிடும். அது உங்களுடைய மனக்கண்களை திறந்துவிடும். அப்போ தான் பிரபஞ்சம் நமக்காக அனுப்புகிற வாய்ப்புகளை நாம் பார்க்க முடியும், பார்த்தா தான் அதில் பயணிக்க முடியும். இதையெல்லாம் எப்படி செய்வது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ முதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பதிவில் நீங்கள் உங்களுக்கான ஒரு டெக்னிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. சில டெக்னிக்ஸ் இது வந்து எக்ஸ்ப்ரெஷனுக்காக முதல் தடவை நீங்கள் அதை செய்யணும். பட் அதை எப்படி பண்ணணும், ஒவ்வொரு டெக்னிக்கையும் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி உங்களை தயார்படுத்தணும், அந்த டெக்னிக்கு எப்படி சரியாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா போதும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த எக்ஸ்ப்ரெஷன் கேளுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பிரபஞ்சத்திற்கு அனுப்பக்கூடிய, பிரபஞ்சத்தில் பதிவு செய்வதற்கான முறை என்ன அப்படின்னா இந்த 4 விஷயத்தில் உங்களுக்கு செட் ஆகிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். முதலாவது விஷன் போர்டு, 2வது விசுவலைசேஷன், 3வது கோல் கார்டு, 4வது ஸ்கிரிப்ட்.
இப்போ நான் உங்களுடைய கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒவ்வொரு டெக்னிக்குக்கும் நான் சொல்ல போகிறேன். இந்த டெக்னிக் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்தை நான் சொல்லும்போது இது எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டெக்னிக்கை நீங்கள் அடுத்த வீடியோ பதிவின் மூலமாக தெரிந்து கொண்டு நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன இலக்கை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணோம் இல்லைங்களா? நம்ம போன 2 பதிவில் சில கேள்விகள் நம்ம கேட்டிருப்போம். அடுத்த 5 வருடத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதை பற்றின பதிவுகள், இதை பற்றின விளக்கம் நான் அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். ஒரு கோலை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும், அந்த கோல் முரண்பட்டதாக இருந்தால் என்ன பண்ணணும், முரண்படலைன்னா நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். முரண்படக்கூடிய இலக்குக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம், அந்த தகவல் அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். இப்போது முதலாவதாக விஷன் போர்ட் டெக்னிக் யாருக்கு சூட் ஆகும்? ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கிறவங்களுக்கு, ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறவங்களுக்கு, செயல்படுறவங்களுக்கு, டக்கு நிறைய ஐடியாஸ் வர்றவங்க, மனசுக்குள்ள ஐடியாஸ் நிறைய வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒர்க் ஆகும். ரெண்டாவது, இப்போ இயல்பாகவே உங்களால் விசுவலைசேஷன் பண்ண முடியாது, சில டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் விஷன் போர்டை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். விஷன் போர்டு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு போர்டு, அந்த போர்டு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு சார்ட் பேப்பரில் கூட உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாம் கட் பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கலாம், அல்லது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கலாம், டிஜிட்டலாக நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து. இந்த டெக்னிக்கெல்லாம் எப்படி பண்ணணும்னு நான் பின்னாடி அதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு விஷன் போர்டுனா இதுதான். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் ஒன்றாக இணைக்கிறீங்க. அதில் ஃபோட்டோஸ் இருக்குது, இமேஜஸ் இருக்குது, கோட்ஸ் இருக்குது, சஜஷன்ஸ் இருக்குது, அஃபர்மேஷன்ஸ் இருக்குது, உங்களுடைய இலக்குகளை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் எழுதுறீங்க. இது எல்லாம் ஒரு போர்ட்லேயோ ஒரு பேப்பர்லேயோ ஒரு சார்ட் பேப்பர்லேயோ பல்வேறு விதமாக க்ரியேட்டிவாக என்னென்ன விதமாக பண்ண முடியுமோ, நான் சொல்கிறது ஒரு மேகசின்லேருந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கட் பண்ணி ஒட்டுறதாகட்டும், ஒரு குறிப்பிட்ட கார் வேணும், ஒரு குறிப்பிட்ட வீட்டை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக நமக்கு பிடித்த ஒரு வீட்டோட உருவத்தை நம்ம கட் பண்ணி எடுத்து ஒட்டி அந்த மாதிரிலாம் தயாரிக்கிறோம் இல்லைங்களா? இதுதான் விஷன் போர்டு அப்படிங்கிறது. இதை நீங்கள் ஒரு முறை க்ரியேட் பண்ணணும். அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது எப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. இந்த விஷன் போர்டு அப்படிங்கிற டெக்னிக் எனக்கு சில விஷயங்களை என்னுடைய கைகள் மூலமாக செயல் செய்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த பயிற்சியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு லைஃப் ஸ்டைல் ஓரியன்டான கோல்ஸ் இருக்குது, எனக்கு வாழ்க்கை முறை சார்ந்த இலக்குகள் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த விஷயங்களை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். மல்டிபிள் கோல்ஸ் இருக்குது, எனக்கு இது ஒரு கோல் இருக்குது, அது ஒரு கோல் இருக்குது, எனக்கு லைஃப் ஓரியன்டாக ஒரு இலக்கு இருக்குது, லைஃப் ஸ்டைல் ஓரியன்டாக ஒரு இலக்கு இருக்குது, பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு கோல் இருக்குது, கெரியர் ரிலேட்டடாக ஒரு கோல் இருக்குது, அதே மாதிரி நான் அடையணும் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிளான நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட பலதரப்பட்ட பல்வேறு வகையான இலக்குகள் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் விஷன் போர்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, விசுவலைசேஷன். இதை யாரெல்லாம் செய்யலான்னா, யாருக்கெல்லாம் விசுவலைசேஷன் வருகிறதோ அவர்கள் எல்லாரும் இந்த டெக்னிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். விசுவலைசேஷன் வராதவங்க இதை செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மற்ற டெக்னிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மூணாவது, கோல் கார்டு. பணம் சார்ந்த இலக்குகள் வைத்திருப்பவர்கள், பிஸ்னஸ் அல்லது கெரியர் ரிலேட்டடான கோல்ஸ் இருக்குது, இதுதான் என்னுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமாக நான் அடையணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான டெக்னிக், கோல் கார்டு டெக்னிக் அப்படிங்கிறது சூட்டபிள் ஆகக்கூடிய சூப்பரான மெத்தட். ஒரு குறிப்பிட்ட பணத்தை அடையணும், குறிப்பிட்ட பொசிஷனை அடையணும், இந்த மாதிரி இருக்கிற இலக்குகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோல் கார்டு டெக்னிக்கை பயன்படுத்திக்கலாம். நான்காவது, ஸ்கிரிப்டிங் டெக்னிக். ஸ்கிரிப்டிங் டெக்னிக் யாருக்கு வேலை செய்யும் அப்படின்னா, முதலாவது எனக்கு எழுத பிடிக்குங்க, எனக்கு படிக்க பிடிக்கும், எனக்கு வார்த்தைகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த டெக்னிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பாட்டு கேட்கும்போது சிலருக்கு அந்த பாடல் வரிகள் பெருசாக ஞாபகம் இருக்காது, ஆனால் அந்த மியூசிக் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. சில பேருக்கு அந்த பாடல் வரிகள் ரொம்ப ஆழமாக மனசில் பதிஞ்சிரும், பாடல் வரிகளுடைய ஆழத்தை புரிஞ்சுக்குவாங்க, என்ன அழகாக பாட்டு எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பாடல் வரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற நபரா, அந்த லிரிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற நபரா நீங்கள், இல்லை அந்த மியூசிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய நபரா நீங்கள்.
ஸோ மியூசிக் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப 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 க்ரியேட்டிவான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த விசுவலைசேஷன், விஷன் போர்டு இது மாதிரியான டெக்னிக் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது நான் பாடல் வரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன், எனக்கு சில விஷயங்கள் படிக்க பிடிக்கும், எழுத பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கை பயன்படுத்தலாம். இந்த 4 விதமான டெக்னிக் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னிக் தான். ஆனால் நீங்கள் எடுத்த உடனே விஷன் போர்டு இப்படி ரெடி பண்ணுங்கள், விசுவலைசேஷன் இப்படி பண்ணி பாருங்கள், ஸ்கிரிப்டிங் இப்படி எழுதிருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதை செய்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, ஒரு காலம் இருக்குது. சில விஷயங்களை உங்கள் மனநிலை ரீதியாக தயார் செய்யணும். இந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக தான் இந்த விஷயங்களை நீங்கள் செய்யணும். ஏன்னா நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறீங்க, பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள போகிறீங்க, பிரபஞ்சத்துக்கு செய்தி அனுப்ப போகிறீங்க, உங்களுடைய அந்த கனவுகளை, அந்த இலக்குகளை பிரபஞ்சத்தில் பதிவு செய்ய போகிறீங்க. சும்மா எடுத்தங்கவுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை செய்யக்கூடாது. நீங்கள் தயார் நிலையில் மட்டுமே இதை செய்ய வேண்டும். எப்படி தயார்படுத்துவது, இதை எப்படி செய்யணும், விசுவலைசேஷன்னா அதுக்கு என்ன பண்ணணும், கோல் கார்டுனா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அதுக்கான கைடட் ஆடியோ. இப்போ உதாரணத்துக்கு விசுவலைசேஷன்னா, விசுவலைசேஷனுக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் இலக்குகளை தயார்படுத்திட்டு உங்களுக்கு கைடட் ஆடியோ கொடுக்கப்படும். ஜஸ்ட் நீங்கள் அதை ப்ளே பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். கைடட் மெடிடேஷன் மாதிரி நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணிக்கலாம். அதற்கு தனியாக பயிற்சியே கொடுக்கப்படும். விஷன் போர்டு அப்படின்னா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக், சில விஷயங்கள், ஐடியாஸ் கொடுக்கப்படும். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். கோல் கார்டு டெக்னிக் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விகள் கொடுக்கப்படும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கப்படும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸ்கிரிப்டிங் அப்படின்னா ஜஸ்ட் அதற்கான ஐடியாஸ் கொடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி இந்த 4 முக்கியமான பயிற்சிகள் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ இப்போ நான் சொன்ன விஷயத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பயிற்சியை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயம் அடுத்த பதிவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதற்கான கைடன்ஸ், வழிகாட்டுதல் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது ஏதோ ஒரு விதத்தில், அது பிடிஎஃபாக இருக்கலாம், MP3 எல்லாமே கலந்து வரும், அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போது நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும். வழக்கம் போல் இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் எழுதணும். முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கிற தனிப்பட்ட இலக்குகள் எவை? அவை அனைத்தையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நோட் பண்ணுங்கள், லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன கோல்ஸ் அடையணும்னு நினைக்கிறீங்க, இந்த கேள்விகளை கூட எழுதி வச்சுட்டு உங்கள் மைண்டை அமைதிப்படுத்திட்டு தனிமையாக சில நிமிடங்கள் உட்கார்ந்து அதற்கு பிறகு இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் எழுத தொடங்க வேண்டும். என்னென்ன கோல்ஸ் எல்லாம் பர்சனல், தனிப்பட்ட முறையில் அடையணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நம்ம ஏற்கனவே போன பதிவுகளில் கேட்ட கேள்வியில் சில விஷயங்கள் நம்ம கேட்டிருப்போம். அதுலேயே உங்கள் இலக்குகள் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா இந்த முதல் கேள்விக்கு நீங்கள் பதில் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் அன்னைக்கு எழுதின என்னோடய இன்டென்ஷன்ஸ் எல்லாமே நான் எழுதிட்டேன், அதில் இல்லாத விஷயத்தை தான் அடையணும்னு என் மனசு சொல்லுது அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த முதல் கேள்விக்கு பதில் எழுதணும். 2வது கேள்வி, அந்த இலக்கை அடைவதற்கு இன்று வரை நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறீர்கள், என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. அப்படி ஒருவேளை உங்கள் மனசுக்குள்ளே அந்த இலக்குகள் இருக்குது, ஆனால் அதற்காக நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் எதுவும் நீங்கள் செய்யவில்லை, உங்களுடைய மனதிற்குள்ள அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நீங்கள் செயல்படாததற்கு என்ன காரணம் என்கிற இந்த 3வது கேள்விக்கு நீங்கள் பதில் எழுதணும். அடுத்தது 4வது கேள்வி, அந்த இலக்குக்காக நீங்கள் எப்போதாவது சில செயல்களை செஞ்சுருக்கலாம், ஆனால் கண்டினியூ பண்ணாமல் இருக்கலாம், பாதியிலேயே விட்டுருக்கலாம், அல்லது அது என்னன்னு இப்போ உங்களுக்கு மறந்து கூட போயிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் அதற்காக தீவிரமாக ஈடுபட்டிருக்கலாம், அதற்கப்புறம் அதோட மோட்டிவேஷன் குறைஞ்சு உங்களால் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிருக்கலாம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் உங்களுடைய மனதில் என்னென்ன பதில்கள் தோன்றுகிறதோ அதையெல்லாம் எழுதுங்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் எழுதி வச்சுருங்க. அடுத்த பயிற்சி வீடியோவில் எப்படி இந்த 4 டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறது, அதற்கான கைடட் ஆடியோ அல்லது PDF ஃபைல் என்ன அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். அடுத்த பதிவில் நீங்கள் உங்களுடைய இலக்குகளை எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறீங்க. தயாராக இருங்கள், காத்திருங்கள், தொடர்ச்சியாக பயணிப்போம். பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழிநடத்துவதாக. நன்றி.